நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து தேஜஸ் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. தேஜஸ் ட்ரெயின் ட்ராவல் வந்து அந்த ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், அதில இருக்கிற ஃபுட்டா இருக்கட்டும், அதில இருக்கிற சீட்டிங் கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், நீட்னஸா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸலண்ட். 10 அவுட் ஆஃப் 10 நான் சொல்லுவேன். ஸோ அந்த ட்ரெயின் சீட்டிங் எப்படி இருந்தது எல்லாம் இதில நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் வந்து 3:00 வந்து எக்ஸாக்ட்லி ஷார்ப் 3:00 மதுரையிலேருந்து ட்ரெயின் கிளம்பிடும். ஆம், ஸோ அரவுண்ட் 9:30 அந்த மாரி வந்து சென்னைக்கு வரும். ஸோ நான் வந்து மதுரை ரெசிடென்சில தான் தங்கியிருந்தேன். இந்த மதுரை ரெசிடென்சி வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே தான் இருந்தது. ஸோ ஒரு ஆட்டோ எடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள அங்க ஐ மீன் சாரி 5 மினிட்ஸ்க்குள்ள அங்க வந்துட்டோம். ஸோ கரெக்ட்டா ஷார்ப் 3:00னா 2:00 அந்த ட்ரெயின் இருந்தது. ஆனா டோர்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே மதுரை ரெசிடென்ஸ்லயே காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். இங்க தேஜஸ் ட்ரெயின்ல எல்லாம் வந்து லஞ்ச் ஏறுனது 3 மணிலேருந்து ஃபுல்லா ஸ்நாக்ஸ், டின்னர்லாம் குடுப்பாங்கங்கிறதுனால வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வாட்டர் தான் குடிச்சேன். ஒரு சிப்ஸ் பாக்கெட் ரயில்வே ஸ்டேஷன்ல வாங்கிட்டு வாட்டர் குடிச்சிட்டோம். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல ஃபுல்லா தேஜஸ் ட்ரெயின் ஃப்ரம் மதுரை டூ சென்னை என்னோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எக்ஸலென்ட்டா இருந்தது, என்னெல்லாம் ஃபுட் புரொவைட் பண்ணாங்க, கிளென்லினஸ் எப்படி இருந்தது, அந்த சேர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது, ம். எத்தன மணிக்கு ட்ரெயின் கிளம்பியது? ட்ரெயினோட சீனிக் பியூட்டிஸ் அவுட் சைடு கிளம்பினதுக்கப்புறம் எப்படி இருந்தது? எத்தன மணிக்கு சென்னைக்கு வந்து சேர்ந்தது? என்னெல்லாம் ஃபுட் புரொவைட் பண்ணாங்க? சீட்டிங் என்ன இருந்தது? அதெல்லாம் பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயில்டா சொல்றேன். பட் அந்த ஹோல் இது வந்து ரொம்ப எக்ஸலன்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரொம்ப டயர்டே தெரியாம நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 2:45க்கு 3:00 ட்ரெயின்னா 2:45க்கு ட்ரெயின் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ போயிட்டு எங்க சீட்ட நாங்க பார்த்துட்டு உட்காந்தோம். வெரி கம்ஃபர்டபுள் சீட்டுங்க. குஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஆம், அப்புறம் நம்ம வந்து அந்த சீட்ட ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆம், வியூ ஆஃப் விண்டோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் லெக் ஸ்பேஸ் வந்து நல்ல கம்ஃபர்டபுளா நல்லா இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஆம், எல்லாருக்கும் ஈச் பேசஞ்சருக்கு ஒரு இங்கிலீஷ் பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர், ஒரு தமிழ் பேப்பர், ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் மேகசின், ட்ராவல் மேகசின் ஒண்ணு குடுத்தாங்க. ஸோ நாங்கலாம் படிச்சிருந்தோம். நாங்க ஏறுறதுக்கு முன்னாடியே ட்ரெயின நல்லா கிளீன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்பிக் அண்ட் கிளீனா இருந்தது. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் அவ்ளோ கிளீனா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கம்ஃபர்டபுளா இருந்தது. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஷார்ப் கன் டைம் வாட்ச் பார்க்கணுன்ற அவசியமே இல்ல. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுறது கரெக்ட்டா 3:00 மதுரையிலேருந்து சென்னை நோக்கி ஸ்டார்ட் ஆயிடுத்து. மதுரையில கரெக்ட்டா 3 மணிக்கு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன சாப்பிடுறதுக்கு குடுத்தாங்க, அப்புறம் ஈவினிங் என்ன குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு போன உடனே ஒரு வார்ம் அப் ஒண்ணு குடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு. அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் உண்டு, டின்னர் உண்டு. ஃபினிஷிங் டைம் வரைக்கும் குடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ தட் ஜர்னி வந்து நம்மளுக்கு அலுப்பே இல்லாத மாரி. ஸோ பார்த்தீங்கன்னா, ஆ கிளென்லினஸும் 10 அவுட் ஆஃப் 10, கம்ஃபர்டபிள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் 10 அவுட் ஆஃப் 10. ஃபுட் நான் உங்களுக்கு காட்டுவேன் என்னெல்லாம் ஃபுட்டு குடுத்துருக்காங்கன்னு. அதுவும் 10 அவுட் ஆஃப் 10. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே 10 அவுட் ஆஃப் 10. அதுக்கப்புறம் ஆம் கரெக்ட் டயத்துக்கு ஸ்டார்ட் ஆகி கரெக்ட் டயத்துல வந்து நம்மளுக்கு வந்து சென்னையில வந்து ரீச் ஆச்சு. ஸோ ஏறுனதுலேருந்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு வந்து இப்போ என்னெல்லாம் ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்ன மாரி கரெக்ட்டா 3:00 ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்ப பார்த்தீங்க சீனரீஸ்லாம் போற வழியில இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ் கூட இருக்குங்க. 45 மினிட்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 45 மினிட்ஸும் அந்த பேப்பர் படிச்சுட்டு இருந்தோம். ஆ மேகசின் குடுத்துருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா? தமிழ் நியூஸ் பேப்பரும் குடுத்துருந்தாங்க. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் குடுத்துருந்தாங்க. மேகசின் படிக்கிறதுக்கே சரியா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரே ஆஃப் ஆ ஃபுட் சாப்பிடுறதுக்கு வந்தது. ஸ்நாக்ஸ் மாரி. என்னலாம் அந்த ட்ரேல இருக்குன்னு காமிச்சிருக்கேன் பாருங்க. ஆ அதிரசம், ஒரு சமோசா, அதுக்கப்புறம் வந்து ரோஸ்டட் பாதாம் இருந்தது. அதுக்கப்புறம் தால் மிக்ஸ்சர் அது குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெஜிடேரியன் வெண்ணிலா கேக்கு. அதுக்கப்புறம் ஒரு கெட்சப் அந்த சமோசாக்கு தொட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வெட் வைப்ஸ் கையெல்லாம் தொடச்சுக்கிறதுக்கு அது குடுத்துருந்தாங்க.
ஒரு நீட் எவ்வளோ தேவையோ அவ்வளவு நீட்டான ரொம்ப ரொம்ப வச்ச கொடுக்காம கரெக்டான அளவில் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டுங்க. அந்த அதிரசம் வந்து சான்ஸே இல்லை. அப்படி ஒரு கிறிஸ்பி அதிரசம் சாப்பிட்டதே இல்லை. அந்த அளவுக்கு இருந்தது. எல்லாமே ஃப்ரெஷ்லி மேடு. ட்ரெயினில் இப்படி ஒரு சாப்பாடை நான் எதிரே பார்க்கல. எக்ஸலண்ட் ஃபுட்டுங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிற ஃபியூச்சர் ஃபுட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ட்ராவல் பண்ணும்போது என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு. இது வந்து எக்ஸலண்ட். அதாவது அதிரசம் வந்து கிறிஸ்பியாக இருந்தது. சமோசா வித் கெச்சப் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ரோஸ்டட் பாதாம் எக்ஸலண்ட்டாக இருந்தது. நல்ல பேக்கிங்கில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நமுத்தெல்லாம் போல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் தால் மிக்சரும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வெனிலா கேக், வெஜிடேரியன் வெனிலா கேக் கொடுத்துருந்தாங்க. வெட் வைப்ஸ் கரெக்டாக இதெல்லாம் சாப்பிட்டு முடித்தோம். சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த சீனரி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த சீனரியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு சூப்பராக இருந்தது. இன் ஷார்ட் சொல்லணும்னா, கிளென்லினஸோட ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதே ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். அந்த கிளென்லினஸோட நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த அலுப்பு தெரியாமல் நம்மளுக்கு நம்ம ஃபுட்டையும் போட்டு வயத்தை போட்டு அடைக்கல. அண்ட் ஃபுட்டு நல்லா இல்லைன்னா கேட்கவே வேணாம், நம்மளுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரியும் இருக்கும், சாப்பிடவும் பிடிக்காது. அப்படியும் இல்லை, சாப்பாடெல்லாம் எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. முதல்ல அந்த பேக்கிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க. நீட் அண்ட் எக்ஸலண்ட் டேஸ்டி ஃபுட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஜேர்னி வித் சைடில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள், சீனரிஸ். இந்த ட்ராவலில் வரக்கூடிய சீனரிஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது மதுரையை தாண்டி ஒரு 45 மினிட்ஸ் ஒரு ட்ராவல் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து கிளம்பி 3 o'clock கிளம்பினோம் இல்லையா? ஸோ ஒரு 3:45க்கு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் வந்த க்ரீனரிஸ், ஃபுல் ஆஃப் க்ரீனரி, வயல்வெளிகள் வித் மவுண்டன் பேக்ரவுண்டோட எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க. ஸோ எனக்கு ஆஸ் அ ஹோல் இந்த தேஜஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஃபஸ்ட்டு ட்ரே. இதை சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் விட்டு அழகாக கொடுக்குறாங்க. இது கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஜீரணமாகறதுக்கு சூப் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டைம் விட்டு கரெக்டு டயத்தில் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுத்தாங்க. அதுதான் மெயின். அண்ட் நீட்டாகவும் இருந்தது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. ரயில்வே சர்வீஸ் நான் எதிரே பார்க்கல, இவ்வளோ ஃபுட்டு நல்லா இருக்கணும். சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டு ட்ரேக்கு நான் என்னோட ரேட்டிங் வந்து 10 out of 10 எக்ஸலண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஒன்று கூட வேண்டாத மாதிரி இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த சீனரி எல்லாமும் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு போனோம். இப்போ அடுத்தது கொஞ்சம் நேரம் கழித்து என்னெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரே கொடுத்தாங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா ஒரு 6 o'clock அப்படி இருக்குங்க. அப்போ வந்து ஒரு சூப் பேக்கெட் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு பட்டர், சின்ன பட்டர், அதுக்கப்புறம் ஒரு குட்டி பன் ஒன்று கொடுத்தாங்க. சூப்புக்கு வந்து ஹாட் வாட்டர் எல்லாருக்கும் கொண்டு வந்து தனியாக கொடுத்தாங்க. ஸோ அந்த ஹாட் வாட்டரில் அந்த சூப் பேக்கெட்டை பிரித்து அப்படியே கலந்துட்டு கொஞ்சம் பட்டர் போட்டோன்னா சூப்பராக இருந்ததுங்க. டொமேட்டோ சூப்பு எக்ஸலண்ட்டாக இருந்தது. அந்த பன்னு வேற கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு டீ, நடுவில் ஒரு ஏலக்காய் டீயும் உண்டு. முன்னாடியே வந்து நான் காமிச்சேன் இல்லையா, அப்போவும் ஒரு ஏலக்காய் டீயோ காஃபியோ எது ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ சாப்பிட்லாம். மோஸ்ட் ஆஃப் த பேர் ஏலக்காய் டீ தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அங்கே. ஸோ ஏலக்காய் டீ, இப்போ ஒரு ஏலக்காய் டீ. ஸோ 2 டீ உண்டு. ஃபஸ்ட்டு ஒரு டீ, இப்போ ஒரு டீ. ஸோ சூப்பும் சூப்பராக இருந்தது. பன்னு, பட்டர், ஏலக்காய் டீ எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அதுக்கு அடுத்து ஏலக்காய் டீக்கு நம்மளுக்கு ஹாட் வாட்டர் கொடுத்துருவாங்க, ஏலக்காய் டீ பேக்கெட் கொடுத்துருவாங்க, நம்ம கலந்துக்க வேண்டியதான். சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டின்னர். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 7 மணி இருக்குங்க, டின்னர் கரெக்டாக வந்துருச்சு. இது 6 மணிக்கு சாப்பிட்டோம்னா ஒரு 7:15 அந்த மாதிரிக்கு டின்னர் வந்தது. டின்னர் வந்து சூப்பருங்க, எக்ஸலண்ட்டு. என்னெல்லாம் இருந்ததுன்னா, 2 சாஃப்ட் சப்பாத்தி, நிறைய ஆயிலெலாம் இல்லாமல் சாஃப்டாக இருந்தது சப்பாத்தி. அதுக்கு வந்து பன்னீர் பீஸ் மசாலா கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தால் ஒன்று கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது அதுவும். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தது அதில். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாவக்காய் சிப்ஸ் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது பாவக்காய் சிப்ஸும். அதுக்கப்புறம் வந்து தயிர் கப் எல்லாருக்கும் இருந்தது. அப்புறம் 2 குலோப் ஜாமுன் இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. கரெக்டாக 9:30க்கு ட்ரெயின் வந்து பக்காவாக எக்மோரில் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரெயின் தேஜஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் மதுரை டு சென்னை பார்த்தீங்கன்னா, கிளென்லினஸ் 10 out of 10, ஃபுட் 10 out of 10, கம்ஃபர்ட் 10 out of 10. நடுவில் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், நான் காமிச்சிருப்பேன். ஸோ
கிளென்லினஸும் 10 அவுட் ஆஃப் 10. ஸோ டோட்டல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ ஹோல் இஸ் 10 அவுட் ஆஃப் 10. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேங்க. எல்லா விதத்துலேயும் கம்ஃபர்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபுட்